ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு ஜீவ பாதை எழுப்புதலின் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்தி வரவேற்கிறேன். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கர்த்தர் நல்லவர். நல்ல அருமையான வார்த்தைகளை யதார்த்தமாக வைத்து ஜெபமாய் எடுத்தார்கள். அல்லேலூயா. யதார்த்தமான சில வார்த்தைகள் சில நேரங்களிலே யதார்த்தமாகவே எல்லாரையும் விடுதலையாக்கிவிடும். அதாவது சொன்னால் சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யுமா? விடுதலையாக்கும். நம்ம சத்தியத்தை அறிந்தாலே போதுமா? சத்தியம் நம்மளை என்ன செஞ்சிடணும்னா விடுதலையாக்கிவிடும். அல்லேலூயா. சத்திய பரிணாமம் இயேசுவை நாம் எவ்வளவு அறிய முற்படுகிறோமோ, எவ்வளவு அவரை பற்றி கொள்ள விரும்புகிறோமோ, அவ்வளவாய் அவர் இலவசமாக, ஈவாக, இரக்கமாக, தயவாக அவர் என்ன செய்கிறவர்? சுகமளிக்கிறவர், விடுதலை கொடுக்கிறவர், நன்மை செய்கிறவர், அற்புதம் செய்கிறவர். அவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்மை தப்புவிக்கிறவர், நம்மை விடுவிக்கிறவர், நம்மளை தூக்கி நிறுத்துகிறவர், தூக்கி விடுகிறவர். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லா விதங்களிலும் ஆதரவாக இருக்கிறார். எப்படி இருக்கிறாரு? ஆதரவாக இருக்கிறார், அன்பாக இருக்கிறாரு, நம்மை அதிகமாய் நேசிக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை நம்ம எந்த அளவுக்கு நேசிக்க ஆரம்பிக்கிறோமோ அந்த அளவுக்கு தேவன் நம்மை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறவராய் காணப்படுகிறார். அல்லேலூயா. நம்ம வாழ்க்கையில அதிகமாய் செபிக்க பழகணும். அல்லேலூயா. அதிகமாய் செபிக்க பழகணும், அதிகமாக வேதம் வாசிக்க பழகணும், அதிகமாக தேவனுடைய சமூகத்துல காத்து இருக்க பழகணும். அதே போல உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களையும் ஜாதி பாராமல், மதம் பாராமல், நிறம் பாராமல், இனம், மொழி பாராமல் எல்லாரையும் நம்ம நேசிக்க கத்துக்கணும். அல்லேலூயா. எல்லா மக்களிடத்திலும் அன்பு காட்டுவதற்கு பழக வேண்டும். அல்லேலூயா. இயேசு எல்லா மக்களுக்காகவும் தான் தன் ஜீவனையே கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப இயேசப்பா செய்த அதே குணாதிசயங்களை தான், அவரிடத்துல காணப்பட்ட அதே குணாதிசயங்கள் தான் நம்மிடத்துல காணப்பட வேண்டும் என்று இயேசப்பா விரும்புறாங்க. அல்லேலூயா. அப்படி விரும்புகிறதுனாலதான் இயேசப்பா நம்மை அவருக்கு ஏற்றார் போல அவர் தங்குகிற ஒரு ஆலயமாக உருவாக்க விரும்புகிறார். அல்லேலூயா. அப்ப இயேசப்பா நமக்குள்ள தங்கணும், நமக்குள்ள வாசம் பண்ணணும் அப்படின்னா நாம ஒரு சரியான பாத்திரமாய் காணப்படணும். நல்ல பாத்திரத்துலதான் எந்த ஒரு பொருளையும் வைக்க முடியும். நல்ல பாத்திரத்துலதான் தண்ணீரை ஊற்றி வைக்க முடியும். ஒரு துவாரம் உள்ள ஒரு பாத்திரத்துல தண்ணீரை ஊற்றி வைத்தால் என்ன ஆகிவிடும்? அது ஒழுகிவிடும். அல்லேலூயா. எல்லாமே ஒழுகிவிடும். அதே போலதான் இல்ல ஒரு கெட்ட பாத்திரத்துல போய் ஒரு நல்ல காரியத்தை வைத்தோம் என்றால் அது கெட்டுவிடும். அது போலதான் நாம எப்பொழுதுமே நல்ல பாத்திரமாய் இருக்க காணப்பட வேண்டும். அல்லேலூயா. தேவன் அதை தான் விரும்புகிறார். உலகத்துல எல்லா பாவிகளும் எப்பேற்பட்ட பாவிகளையும் ஆண்டவர் வெறுக்கிறது கிடையாது, ஒதுக்கிறதும் கிடையாது. எல்லோரையும் நேசிக்கிற தேவன், எல்லாரையும் அரவணைக்கிற தேவன். ஆனால் ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த ஸ்திரீயானவளை ஆண்டவர் தண்டிக்கவில்லை, உண்மைதான். ஆனால் ஒரு வார்த்தை சொல்லி அனுப்பினார். என்ன அனுப்பினாரு? ஆண்டவர் அந்த ஸ்திரியை பார்த்து கையும் களவுமாய் வேசித்தனத்தில் பிடிக்கப்பட்டு வந்த அந்த ஸ்திரியானவளை ஆண்டவர் நேசித்தார். ஆண்டவர் அந்த மகளை அவர்களை போல தண்டியாமல் ஆண்டவர் அரவணைத்தார். அதெல்லாம் ஓகே. பட் ஆனா ஒரு காரியம் சொல்லி அந்த மகளை, அந்த ஸ்திரியை கர்த்தர் அனுப்பினார். என்ன சொல்லி அனுப்பினார்னா, மகளே, நீ இதுவரைக்கும் செய்த பாவம் போதும், இனி என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இந்த உலகம் தண்டிக்கிறது போல நான் உன்னை தண்டிக்கல, ஆனா நான் என்ன செய்யறேன்? உனக்கு வாய்ப்பு கொடுக்கிறேன். அல்லேலூயா. நான் உனக்கு மறுவாழ்வு கொடுக்கிறேன், மறுவாய்ப்பு கொடுக்கிறேன். இனி என்ன செய்யாத? நீ பாவம் செய்யாத. இந்த மனுஷனை போல உன்னை கொலை பாதகத்துக்கு உட்படுத்த நான் விரும்பல. நான் விரும்புற ஒரு காரியம் உண்டு. என்ன என்று சொன்னால், இந்த மனிதர்களை போல உன்னை நான் தண்டிக்க விரும்பல. அல்லேலூயா. உன்னை லகுவாய் கண்டிக்கிறேன். லகுவாய் என்ன செய்றேன்? கண்டிக்கிறேன். என்ன அப்படின்னா, இனி நீ பாவம் செய்யாத போ, நான் உன்னை மன்னித்து விட்டேன். எவ்வளவு பெரிய அன்பு பாத்தீங்களா? அல்லேலூயா. இதுதான் ஆண்டவருடைய அன்பு.
ஆண்டவருடைய அன்பை சிநேகிக்க நம்ம கடந்து போயிட்டோம் அப்படின்னா, அதனாலதான் சொல்லுவாங்க, நம்முடைய அன்புல நிபந்தனை உண்டு. நம்முடைய அன்புல நாம யாரிடத்துல காட்டினாலும் சரி, அந்த அன்பில் ஏதோ ஒரு விதத்தில் நிபந்தனை கலந்து இருக்கும். ஆனால் ஏசப்பா உங்ககிட்டையும் சரி என்கிட்டையும் காட்டுற அன்பில எந்த ஒரு நிபந்தனையும் இல்லை. அதனாலதான் நிபந்தனை இல்லாத அன்பு, அன்கண்டிஷனல் லவ். அல்லேலூயா. நிபந்தனை இல்லாத ஒரு அன்பு நம்முடைய அப்பாவுடைய அன்பு. அந்த அன்பு தெய்வத்தை நம்ம வாழ்க்கையில உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும், உறுதியாய் பிடித்து கொள்ள வேண்டும், உறுதியாய் நம்ம வாழ்க்கையில இயேசுவை பின்பற்ற வேண்டும். அல்லேலூயா. நம்ம எல்லாருமே இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தால், இயேசுவை பின்பற்ற ஆரம்பித்தால், நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிச்சயமாக அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், நன்மைகளை செய்வார். ஆண்டவர் வீண் செலவுகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார். வியாதிகள் குணமாகும், நோய்கள் குணமாகும். அல்லேலூயா. தீராத வியாதியெல்லாம் என்ன செஞ்சிடும்? தீர்க்குது. அல்லேலூயா. என்ன சொல்றேன்? தீராத பிரச்சனைகளுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தீர்வு இருக்கிறதுங்க. இப்ப நமக்கு நல்ல தீர்வு வேணும் அப்படின்னா யார்கிட்ட தான் வரணும்? இயேசு கிறிஸ்துவின் இடத்தில். நம்ம அன்புள்ள தெய்வம் இயேசுவின் இடத்தில் நமக்காகவே தன் உயிரே கொடுத்தார. இதை விட என்ன அன்பு வேணும்? அல்லேலூயா. உலகத்துல யாராவது நமக்காக உயிரை கொடுப்பாங்களா? உயிரை எடுக்கத்தான் ஆள் இருக்க வழிய உயிரை கொடுக்க ஆள் இல்லை. ஆனா இயேசு அப்படி இல்லை. தன் ஜீவனையே கொடுத்தார், தன் உயிரையே கொடுத்தார். அல்லேலூயா. உயிரை கொடுத்து அவ்வளவு ஒரு அன்பை வெளிப்படுத்தினாருங்க. எவ்வளவு! பிளீஸ் மனம் திரும்ப மகனே, தயவு செய்து மனம் திரும்ப மகளே, நான் உனக்காக என் ஜீவனை கொடுக்கிறேன், எனக்காக உனக்காக என் ரத்தத்தையே சிந்துறேன். ஒரு ரட்சிப்புக்காக, உன்னுடைய பாதுகாப்புக்காக, உன்னுடைய நித்திய வாழ்வுக்காக. எனக்காக நான் கேட்கல, எனக்காக என் ஜீவனை கொடுக்கல, எனக்காக என் ரத்தத்தை சிந்தல. உனக்காக, உனக்காக, உங்களுக்காக, உங்களுக்காக, நமக்காக இயேசு தன் ஜீவனை கொடுத்த ரத்தத்தை சிந்தினார். அல்லேலூயா. அந்த அன்பு தெய்வம் மாத்திரம் நம்ம வாழ்க்கையில இருந்தாலே போதுங்க, எல்லாமே சரியாயிடும். எல்லாம் பரிபூர்ணமா மாறி ஒரு குறை வரவே வராது நம்ம வாழ்க்கையில். அல்லேலூயா. இந்த தெய்வத்தை நாம் எவ்வளவாய் நேசிக்கிறோமோ, எவ்வளவாய் நேசிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அப்பா கிட்ட, ஆண்டவரே என்னை ஒப்பு கொடுக்கிறப்பா, என்னை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்குங்க, என்னை உருவாக்குங்க. கேட்கணுங்க. உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே என் பிள்ளைகளை உருவாக்குங்க, என் பிள்ளைகளை உருவாக்குங்க, என் கணவரை உருவாக்குங்க, என் பேர பேத்திகளை உருவாக்குங்க, என் மனைவியை உருவாக்குங்க, என் சகோதரர்களை உருவாக்குங்க, என் சகோதரிகளை உருவாக்குங்க. உருவாக்குங்க, உருவாக்குங்க. ஆண்டவர் உருவாக்கிட்டாருன்னா அழக ஒரு பாத்திரமாய் மாறி விடுவார்கள். அப்ப அந்த பாத்திரத்தை வெறுமையா இருக்கவும் ஆண்டவர் விட மாட்டாரு. அந்த பாத்திரம் நிரம்பி வழியவும் செய்வார். அல்லேலூயா. அப்படி என்றால் நம்முடைய பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும் என்றால் நாம் கர்த்தரால் உருவாக்கப்பட வேண்டும். அல்லேலூயா. கர்த்தரால் உருவாக்கப்படணும்னா நம்ம ஒப்பு கொடுக்கணுமா வேண்டாமா? ஆண்டவரே உருவாக்குங்கப்பா, என்ன உருவாக்குங்க. கர்த்தர் நம்மளை சரியா உருவாக்கிடுவாங்க. அப்ப ஆண்டவர் பாதத்துல நம்ம உருவாக்குறதுக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் உங்களை அதிகமா நேசிக்கிறாரு, உங்க பிள்ளைகளை நேசிக்கிறாரு, உங்க குடும்பத்தை நேசிக்கிறாரு, உங்க மகனை நேசிக்கிறாரு, உங்க மகளை நேசிக்கிறாரு, உங்க கணவரை நேசிக்கிறாரு, உங்களுடைய மனைவியை நேசிக்கிறாரு, உங்கள் உடன்பிறப்புகளை நேசிக்கிறாரு, உங்கள் பெற்றோரை நேசிக்கிறாரு, உங்கள் அக்கம் பக்கத்தினரை எல்லாம், உங்கள் விரோதிகளையும் இயேசு நேசிக்கிறார். உங்கள் சத்துருக்களையும் இயேசு நேசிக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை நீங்க அநேகருக்கு சத்துருவா தோன்றலாம், மற்றவர்களுக்கு நீங்க எதிராளிகளாக சத்துருவாக தோன்றலாம். ஆனா இயேசு உங்களை நேசிக்கிறார். அல்லேலூயா. இயேசு உங்களை அளவு கடந்து நேசிக்கிறார். அளவே கிடையாது, எல்லை கடந்து நேசிக்கிறார். அந்த தெய்வத்தை நோக்கி, ஆண்டவரே நீர் மாத்திரம் எனக்கு போதும்,
நீர் மாத்திரம் போதும். அப்பா கிட்ட கேட்கணும், ஒவ்வொரு நாளும் கேளுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என் பிரச்சனை தீரட்டும், என் போராட்டம் மாறட்டும், என் பிள்ளைகளுக்கு இந்த பிரச்சனை, என் மகளுக்கு இந்த பிரச்சனை, ஆண்டவரே என் மகனுக்கு இந்த பிரச்சனை, என் குடும்பத்துக்கு இந்த பிரச்சனை தீரட்டும் ஆண்டவரே. காரியத்தை வாய்க்க செய்ய விடுதலையை கொடுங்க, சுகத்தை கொடுங்க, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்வை கொடுங்க. ஆரோக்கியம் உம்மிடத்தில் இருந்தல்லவா கடந்து வருகிறது, ஆரோக்கியத்தை கொடுங்க. ஏனென்றால் நீர் பரம வைத்தியர், சுகத்தை தாரும். நீர் பரம வைத்தியர், சுகத்தை தாரும். நீர் ஐஸ்வர்ய சம்பந்தர், ஆசீர்வாதத்தை தாரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீர் விடுவிக்க வல்லவர், எங்களை விடுவியும். நீர் தப்புவிக்க வல்லவர், எங்களை தப்புவியும். இந்த கடனில் இருந்து, இந்த கஷ்டத்தில் இருந்து எப்படியாவது எங்களை விடுதலையாக்கும். கேளுங்க, கேட்கிற எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். என்ன கேட்டாலும் அவர் இல்லைன்னு சொல்ல மாட்டாரு. என்ன கேட்டாலும் அவர்கிட்ட இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இல்லை. ஆமென் சொல்லுங்க. எல்லாமே அவர்கிட்ட இருக்கு. உங்களுக்கு தேவையான, நமக்கு தேவையான அனைத்தும் அவரிடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. சகலமும் அவருடையதல்லவா? சகல துறைத்தனங்களை ஆளுகிறவர் அவர் அல்லவா? சகல அதிகாரங்களுக்கு மேலானவர் அவர் அல்லவா? அவர் தானே எல்லாத்தையும் தருவாரு. கேட்டா கிடைக்குமே, கேட்டா கிடைக்குமே. அப்பா உங்ககிட்ட நான் கேட்கிறேன், எனக்கு தாங்கப்பா ஆண்டவரே, எனக்கு தாங்க. நான் கேட்டு கேட்டுதான் வாங்கிட்டு இருக்கிறேன். எங்க அப்பாட்ட கேட்கறதுக்கு நான் யாருக்கு மாற்றப்படணும், கூச்சப்படணும், வெட்கப்படணும்? அப்பா கிட்ட நான் கேட்கிறேன், உரிமையோடு கேட்கிறேன். என் தேவையை அவர்கிட்ட கேட்கிறேன், என் எதிர்பார்ப்பு அவர்கிட்ட கேட்கிறேன், என் பிரச்சனையை நான் அவர்கிட்ட சொல்றேன், எங்க அப்பா கிட்ட சொல்றேன். இயேசு எங்க அப்பா, எங்க அப்பா கிட்ட என் பிரச்சனையை சொல்றேன், அவ்வளவுதான். அல்லேலூயா. எனக்கு உரிமை தந்திருக்கிறார். அப்பா பிதாவை என்று அழைக்கின்ற புத்திர சுவிகாரத்தில் ஆவியை எனக்கு தந்திருக்கிறபடினால அந்த உரிமையோடு நான் கேட்கிறேன், எனக்கு இதை தாங்க, என் பிள்ளைக்கு இந்த சுகத்தை கொடுங்க, என் வீட்டுக்கு இந்த விடுதலையை தாங்க, என் கணவருக்கு இந்த சுகத்தை கொடுங்க, என் வீட்டுல சமாதானத்தை தாங்க, என் வீட்டுல வரணும் மாறட்டும், தரித்திரம் மாறட்டும், கடன் மாறட்டும், பிரச்சனை மாறட்டும், என் குடும்பத்துல என் உறவுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, என் உறவுகளுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுங்க, திருமண காரியத்தை நடத்திட்டாங்க, வீடை கட்டி குடியிருக்கட்டும், வீடு வாசல் ஏற்படுத்திட்டாங்க, வறுமைலாம் இருக்கக்கூடாது, வெறுமை இருக்கக்கூடாது, பஞ்சம் இருக்கக்கூடாது, பட்டினி இருக்கக்கூடாது, பசி இருக்கக்கூடாது. தாங்கப்பா, கேளுங்க. அல்லேலூயா. கேட்டா தரமாட்டான்னு சொன்னாரு. என் நாமத்தினால நீ எதை கேட்டாலும் நினைச்சு பண்ணிட்டாரு, தருவேன்னு சொல்லிட்டு போயிட்டார. அப்ப கேட்கறது நம்முடைய கடமை. அல்லேலூயா. அப்படிப்பட்ட நல்ல தெய்வத்தை ஆராதிக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இப்போ ஒரு நல்ல வார்த்தையை கர்த்தர் நமக்கு சொல்கிறார். ஸ்தோத்திரம். எடுத்தவங்க வாசிங்க 128ஆம் சங்கீதத்தில் 1வது வசனத்தை வாசிப்போம். மீண்டும் ஒரு விஷயம், இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருக்கு பயந்து வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான். போதும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுக்கும் எனக்கும் ஒரு காரியத்தை இந்த இடத்துல ஆண்டவர் மென்ஷன் பண்றார், கோடிட்டு காட்டுகிறார். என்னவென்றால் கர்த்தருக்கு பயந்து. யாருக்கு பயந்து? கர்த்தருக்கு பயந்து. கர்த்தருக்கு பயந்து. சங்கீதம் 34:7 சொல்லுகிறார் பாருங்க. கர்த்தர் 34:7 வாசி. கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க, அவர் மேல எப்படி இருக்கிறவன்? நம்பிக்கையா இருக்கிறவன். இங்க சொல்றாரு கர்த்தருக்கு பயந்து இருக்கிறவன் பாக்கியவான்ங்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு இருக்கணும். இரண்டாவது, நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும். அல்லேலூயா. நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்க வேண்டும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நாம் எந்த அடிப்படையில வெளிப்படுத்த முடியும்? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எவ்வளவாய் வெளிப்படுத்த முடியும்? சொல்லுங்க பாப்போம். நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எப்படி வெளிப்படுத்தலாம் என்றால்,
இப்போ நான் எப்படி கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்தலாம் என்றால், நான் ஊழியம் செய்கிறேன். அப்ப என்னை நம்பி ஒரு ஊழியத்தை தரார், அப்படிதானே? என்னை நம்பி ஒரு ஊழியத்தை தந்திருக்கிறார். அப்ப நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை எப்படி வெளிப்படுத்தலாம் அப்படின்னா, இந்த ஊழியத்தை உண்மையாய் செய்யணும், இந்த ஊழியத்துல பக்தியோடு செய்யணும், இந்த ஊழியத்துல பரிசுத்தமாய் செயல்பட வேண்டும். ஊழியத்துல பரிசுத்தத்துக்கு இடம் கொடுக்கணும், உண்மைக்கு இடம் கொடுக்கணும், உத்தமத்துக்கு இடம் கொடுக்கணும், நேர்மைக்கு இடம் கொடுக்கணும், எல்லாரிடத்திலும் அன்பு காட்டுவதற்கு இடம் கொடுக்கணும், பாரபட்சம் காட்டக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எப்படியெல்லாம் வெளிப்படுத்த வேண்டி இருக்குது? நான் உண்மையா இருந்து காட்ட வேண்டி இருக்குது. கொஞ்சத்துல உண்மை உள்ளவன் அநேகத்துக்கு எப்படி ஆகிறான்? அதிகாரியாக மாற்றப்படுகிறார். அப்புறம் நான் ஒரு சின்ன ஊழியத்தை தருகிறார் அப்படின்னா, இந்த சின்ன ஊழியத்துல நான் உண்மையா இருந்தா தான் எனக்கு ஒரு பெரிய ஊழியத்துக்கு அதிகாரியாக மாற்றுவார், ஒரு பெரிய ஊழியத்தை கையில நம்பி தருவார். அப்படி என்றால் அதே போலதாங்க உங்க குடும்பத்துல ஒரு சின்ன பொறுப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னா, அந்த பொறுப்புல நீங்க கொஞ்சம் உண்மையா இருக்கணும். அல்லேலூயா. அதே போலதான் நாம் எல்லாவற்றிலும் உத்தமமாக இருக்கணும். கூடுமான அளவுக்கு என்ன பேச பழகணும்? உண்மையை பேச பழகணும். அதே போல அதிகமான அளவுக்கு யாரையுமே காயப்படுத்துகிற அளவுக்கு இருக்கக்கூடாது. காயத்தை ஏற்படுத்துகிற ஊழியத்தை செய்யக்கூடாது. என்ன ஊழியத்தை செய்யணும்? காயத்தை கட்டுகிற ஊழியத்தை செய்யணும். காயம் ஏற்படுத்துகிற ஊழியத்தை நான் செய்யக்கூடாது. அப்படி நான் காயத்தை ஏற்படுத்துகிற ஊழியத்தை நான் செய்வனால் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உள்ளவன் அல்ல. காயத்தை கட்டுகிற, காயத்தை ஆற்றுகிறதான ஊழியத்தை செய்கிறவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அதே போலதான் உங்களை நம்பி 2 குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். அல்லேலூயா. குழந்தையினுடைய மகிமை யாருக்கு தெரியுமா? குழந்தை இல்லாதவனுக்கு தான் தெரியும். குழந்தையின் மகிமை, பிள்ளைகளின் மகிமை பிள்ளை இல்லாதவர்களுக்கு தான் தெரியும். அப்படி என்றால் நம்மளை நம்பி 2 குழந்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, அந்த குழந்தையை சபிக்கிறதுக்கு நம்ம கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, நீங்க எத்தனை பெற்றோர்கள் தன் பிள்ளைகளை மனதார வாழ்த்துகிறார்கள், மனதார ஆசீர்வதிக்கிறார்கள்? நம் பிள்ளைகளை எந்த காரணத்தை கொண்டு என்ன செய்யக்கூடாது? சபிக்க கூடாது. நம்முடைய பிள்ளைகளை நாம் ஆசீர்வதிக்க பழக வேண்டும். யாக்கோபு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஆபிரகாம் தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். ஈசாக்கு தன் பிள்ளைகளை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. தன் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிற இடத்துல நிற்க வேண்டும். ஆசீர்வதிக்கிறதுக்கு பிள்ளைகளை ஆசீர்வாதமாக, பிள்ளைகளை பயபக்திக்குரிய பிள்ளைகளாய் வளர்த்து எடுப்பதற்கு, உண்மை உள்ள பிள்ளைகளாய், உத்தமம் உள்ள பிள்ளைகளாய், பரிசுத்தமான பிள்ளைகளாய் வளர்த்து எடுப்பதற்கு நம்முடைய கரத்தில் ஆண்டவர் 2 பிள்ளைகளை கற்று தந்திருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அந்த பிள்ளைகளுக்காக, அந்த பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக நம்ம எத்தனை நாள் திறப்புல நின்னோம்? பிள்ளைகளுக்காக நம்ம உத்தரவாதம் எடுத்திருக்கிறோமா? நம்ம பிள்ளைகளுக்காக திறப்புல நின்றுக்கிறோமா? நம்ம பிள்ளைக்கு ஒரு பிரச்சனை வரப்போகிறது, நம்ம பிள்ளைக்கு ஒரு தேவை இருக்கிறது. அப்படி என்றால் நம்முடைய பிள்ளை பிரச்சனையில மாட்டிக்கொள்ளக்கூடாது, என் பிள்ளை கண்ணியில சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக, அந்த பிள்ளை கண்ணியில சிக்கிக் கொள்ளக்கூடாது என்பதற்காக எத்தனை நாள் நம்ம பிள்ளைக்காக திறப்புல நின்னோம்? ஊர்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்லுவோம், ஆனா நம்ம பிள்ளைக்கு யோசித்து பாருங்க. ஊர்ல இருக்கிற பிள்ளைகளுடைய தேவைக்காக ஜெபம் பண்றோம். உன் பிள்ளைக்கு ஒரு தேவை இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு, உங்க பிள்ளைகளுக்கு ஒரு ஆசை இருக்கு. மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம், பிள்ளைகள் அப்படி படிக்க வைங்க, இப்படி படிக்க வைங்க, அதை படிக்க வைங்க, இதை படிக்க வைங்க. உன் பிள்ளைக்கு நிறைய கனவு இருக்கு, அதை எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது மற்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். ஆனா நம்ம பிள்ளைய போதும் போதும் படிச்சது என்ன பண்றோம்?
நிறுத்துறோம், போதும். யோசித்து பாருங்க. எப்படி நம்ம தேவனுக்கு பயப்படுகிற பயம் எல்லாத்திலையும் உண்மையா இருக்கிறது, எல்லாத்திலையும் உண்மையா இருக்கிறது. அப்ப நம்ம பிள்ளை விரும்புறத நம்மளால செய்ய முடியல அப்படின்னா நம்ம பிள்ளைக்கு ஒரு கேள்வி வந்து, இப்போ நம்ம ஒண்ணு வேண்டாம், நம்ம விரும்புறத ஏசப்பா தரலன்னு என்ன பண்றோம்? சலிச்சுக்கிறோம் கர்த்தர் மேல. அப்படிதானே? ஆண்டவரே என்னப்பா அப்படின்னு கேட்கும். அதே கேள்வி தானங்க நாளைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து விரல நீட்டி நம்ம பிள்ளை கேட்கும். யோசித்து பாருங்க. நம்ம பிள்ளைகளை எந்த வகையிலாவது நம்ம பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை பெற்றோருக்கு இருக்கிறது. பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையை பெற்றோர்கள் சரியாய் செய்தால், பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய அன்பை சரியாய் பிள்ளைகளுக்கு கொடுத்தால், பிள்ளைகளுக்கு காட்ட வேண்டிய அக்கறையை சரியாய் காட்டினால், பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டிய ஆலோசனைகளை வழிமுறைகளை சரியாய் பிள்ளைகளுக்கு போதித்து கொடுத்திருந்தால், ஏன் பிள்ளைகள் தடம் புரண்டு போகிறது? இன்னைக்கு நிறைய பிள்ளைகள் தடம் புரண்டு போவதற்கு காரணம் என்னன்னா, பிள்ளைகளிடத்துல ஏதோ ஒரு வெற்றிடம் இருக்கிறது, பிள்ளை ஏதோ ஒரு காரியத்துக்காக ஏங்கி தவிக்கிறது. வீட்டுல கிடைக்கிற வெளியில கிடைக்கி, அதனால தான் பிள்ளை தடம் புரண்டு போய் கொண்டிருக்கிறது. யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பிள்ளைகளுக்கு, அதான் ஆண்டவர் சொன்னாரு, சின்ன வயசுல இருந்த பிள்ளை என்ன செய்ய, உட்கார்ந்து இருக்கிற பொழுது, எழுந்திருக்கிற பொழுது, நடக்கிற பொழுது, படுத்திருக்கிற பொழுது கற்றுக்கொடு, சொல்லிக்கொடு, அன்பை சொல்லிக்கொடு, உண்மையை சொல்லிக்கொடு, உத்தமத்தை சொல்லிக்கொடு, நேர்மையாய் வாழ்வதை சொல்லிக்கொடு. 25 ஆண்டு காலம் நெற்றி வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி உழைச்சி கஷ்டப்பட்டு ஆளாக்கி உருவாக்கி சாப்பிடாமல் பசியோடு பட்டினியோடு வியாதியோடு பணத்தெல்லாம் செலவு பண்ணி படிக்க வச்சு பிள்ளைய உருவாக்குனா, பிள்ளை தாய்க்கும் தகப்பனுக்கும் ஒரு கணம் பொழுதிலே துரோகம் பண்ணிட்டு போயிருது. காரணம் என்ன? கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அந்த பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்கவில்லை. மற்ற பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க ஆரம்பித்த நாம நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க விரும்பவில்லை. முடியல. நம்ம பிள்ளை நம்மளை மீறி நிற்குது. உட்காரணும் எழுந்திருக்கணும் இருக்கணும். எவ்வளவு தூரம் அன்பு இருக்கணுமோ அவ்வளவு தூரம் கண்டிப்பும் இருக்க வேண்டும். சத்தியத்தின் கண்டிப்பு, உலக பிரகாரமான கண்டிப்பு இல்லை. எதுக்கு எடுத்தாலும் வாரி வாழ சாத்துறது இல்லை. உலக கண்டிப்பு அல்ல, சத்தியத்தின்படி கண்டிக்கிற கண்டிப்பு. அல்லேலூயா. அதே போல சொல்லுவாங்க, செல்லம் கொடுத்து வளர்த்தாச்சு. செல்லம் கொடுக்கணும், எதற்கு கொடுக்கணுமோ அதற்கு கொடுக்கணும், எதற்கு கொடுக்க கூடாதோ அதற்கு கொடுக்க கூடாது. பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான் என்று வேதம் சாட்சி அளிக்கிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பிள்ளை சின்ன வயசுல இருந்தே உண்மையா இருக்க கத்து கொடுக்கணும். ₹1 கொடுத்து விட்டு 75 காசுக்கு பொருள் வாங்க சொன்னா 25 காசை கொண்டு வந்து கொடுக்கக்கூடிய பிள்ளையாக பிள்ளையை உருவாக்கி விடணும். 25 காசு உன்னுடைய பெற்றோருடைய கையில கொடுத்துட்டு வாங்குற பிள்ளையா இருக்கணும். அல்லேலூயா. 75 காசுக்கு பொருளை வாங்கிட்டு ₹1 10 காசுக்கு பிள்ளை கணக்கு வந்து சொல்லக்கூடாது. அப்ப அந்த பிள்ளை எங்க மிஸ்டேக் பண்ணுது? உண்மையை விட்டு தவறுதுன்னு அர்த்தம். அதுதான் எல்லாருக்குமே பொருந்தும், எனக்கும் பொருந்தும், உங்களுக்கும் பொருந்தும். என் தகப்பனுக்கு நான் உண்மையாய் இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, என் தகப்பன் வீட்டில் மோசே எங்க எப்படி இருந்தாராம்? உண்மை உள்ளவராய் இருந்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை நான் எப்படி வெளிப்படுத்த முடியும்னா, பரிசுத்தம். என் கண்ணின் பார்வையில் பரிசுத்தம் இருக்க வேண்டும். எனக்கு முன்பாக இருக்கிற வாலிப பிள்ளைகள், எத்தனை பிள்ளைகள் எந்த கோணத்தில் இருந்தாலும் சரி, அந்த பிள்ளைகளை என் கண் எப்படி பார்க்க வேண்டும் என்றால், நான் பெற்றெடுத்த என் மகனை பார்ப்பது போல் பார்க்கிற பார்வையாக இருக்க வேண்டாம். அதுதான் பரிசுத்தம். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. நீங்க எப்படி பார்வையில் பயம் இல்லை,
பரிசுத்தம். பார்வையில கூட கள்ளங்கபடம் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. பரிசுத்தம். பேச்சில பரிசுத்தம். உண்மையா இருக்க பழகணும். உண்மையா இருக்க பழகணும். அல்லேலூயா. இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். பைபிளை தூக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு சர்ச்சுக்கு போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கலந்துட்டு வீட்டுக்கு வந்துகிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயங்கிறது கிடையாது. அதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உண்மையாக கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் எதுவென்று சொன்னால், நாம் உண்மையாயிருப்பது, எல்லா காரியத்திலும் உண்மையாயிருப்பது, எல்லா காரியத்திலும் உத்தமமாயிருப்பது, நேர்மையாக இருப்பது, பாலியல்ல பரிசுத்தமாயிருப்பது. ஆண்கள் காரியமானாலும் பெண்கள் காரியமானாலும் சகல காரியத்திலும் பரிசுத்த ஜீவியம். இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. எப்பொழுதுமே பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். நாம் எப்படி, அதுதான் சொல்றோம், நான் முன்மாதிரியா இருக்கணும் என் பிள்ளைக்கு. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை முன்மாதிரியாக தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் நம்முடைய அடுத்த சந்ததிகளுக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். நம்முடைய பரம தகப்பனுக்கு ஒரு பயனுள்ள வாழ்க்கை, நேர்மையாக கொடுக்கப்பட்ட காரியத்திலே, நம்முடைய கரத்தில் ஒப்படைக்கப்பட்ட வேலையிலே நான் உண்மையாக இருந்து காட்டினால்தான் நாம் தேவனுக்கு பயப்படுகிற பயம் உள்ளவன். அல்லேலூயா. அல்லேலூயா. பயம். என் இடத்துல கொடுத்திருக்கிற மக்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, இங்க வந்துட்டு போன எல்லா மக்களுக்காக நான் என்ன செய்யணும்? பாரபட்சம் பார்க்க கூடாது. பாரபட்சம் இல்லாமல், அல்லேலூயா, பாரபட்சம் இல்லாமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று நான் காலையில் வந்து கொண்டிருந்தேன். வந்து கொண்டு இருக்கிற பொழுது கர்த்தர் என் உள்ளத்துல பேசின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, மக்களோடு மக்களாய் நீ சாப்பிடுகிற பொழுது மக்கள் எதை சாப்பிடுகிறார்களோ அதைத்தான் நீயும் சாப்பிடணும். வித்தியாசமா சாப்பிடக்கூடாது. இது எனக்கு ஆண்டவர் உணர்த்தும் ஒரு காரியம். நிறைய காலம் எனக்கு உணர்த்தி இருக்கிறேன். நான் அதிகமா பாஸ்டிங்ட்டு போயிருவேன், சாப்பிட மாட்டேன். ஆனாலும் மக்களோடு மக்கள் சாப்பிட இல்லை. எங்க போனாலும் நான் தரையில உட்காந்துருவேன். கன்வென்ஷனுக்கே போனாலும் டேபிள் போட்டு உட்கார வச்சாலும் தரையில உட்கார்ந்து சாப்பிட ரொம்ப விரும்புவேன். மக்களோடு மக்களாய். அல்லேலூயா. சமநிலை பிரமாணம் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா? சரிங்களா? உங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடை கொடுத்துட்டு நான் மட்டும் தனியா போய் சில காரியத்தை உட்கார்ந்து சாப்பிட்டேன்னா என் தேவனுக்கு நான் உண்மை உள்ளவன் அல்ல. அல்லேலூயா. நீங்க சாப்பிடுற அந்த ரசம், நீங்க சாப்பிடுகிற அந்த சாம்பார், நீங்க சாப்பிடுகிற அந்த மோர், நீங்க சாப்பிடுகிற அதே அரிசியை தான் நானும் சாப்பிடணும் உங்க கூட. என் தனிப்பட்ட இடத்துல தனிப்பட்ட நான் எங்க வீட்டுல எப்படி வேணாலும் இருந்துக்கிடலாம். ஆனா நமக்கு பொதுவா ஒரு இடத்துல சமைக்கப்படுகிறது என்றால் அந்த சமையல்ல தான் நானும் சாப்பிடணும். என்னையும் உங்களில் ஒருவனாக உட்கார்ந்து தான் எனக்கும் பந்தி பரிமாறணும். எனக்குன்னு விசேஷமா வைக்கவே கூடாது. தயவு செய்து எங்க நாள் அப்படித்தான். அல்லேலூயா. தேவன் அதை ரொம்ப எதிர்பார்க்கிறாரு. சமமாக இருக்கணும். சமநிலை பிரமாணத்தை குறித்து நான் இன்னைக்கு ஞானம் பண்ணேன். சமநிலை பிரமாணத்தை, சமநிலை பிரமாணத்தில் வருகிற பொழுது ஆண்டவர் இதை நிறைய கற்றுக் கொடுத்தாரு. எல்லாரையும் ஒன்று போல எல்லாரும் சொன்னா ஸ்தோத்திரம். நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதான் நானும் சாப்பிடணும். எனக்குன்னு தனியை அவனை ஆக்கிட்டு வரக்கூடாது. எனக்குன்னு அவனை எக்ஸ்ட்ரா இருக்கவும் கூடாது. அப்படி இருக்க வைக்காதங்க. இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. இருக்கவே கூடாது. உங்க வீட்டுக்கு வந்து நீங்க என்ன வேணாலும் கவனிச்சுக்கோங்க, அது வேற. ஆனால் சபை என்று வருகிற பொழுது சபையில் மக்களோடு நான் ஒருவனாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இதுதாங்க தேவனிடத்திலே நான் பயத்தை எப்படி காண்பிக்க முடியும்? நான் கர்த்தருக்கு பயப்படுறேன்னு சொன்னா போதாது. நான் அதை எப்படி பிரதிபலிக்க வேண்டும் என்றால், நான்
எல்லா காரியத்திலும் உண்மையாயிருக்கணும். ஓரவஞ்சனை இல்லாமல் ஒவ்வொருவருக்காக எல்லாருக்காகவும் செபிக்க வேண்டும். எல்லாருடைய காரியத்திற்காகவும் செபிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ பிள்ளைகளை யார் ஜெபம் பண்ண கூப்பிட்டாலும் நான் போவேன், வருவேன். ஆனா தேவன் சொல்லக்கூடிய நேரத்துல தான் வருவேன். யார் என்ன தப்பா நினைச்சாலும் அதை பத்தி கவலைப்படுறதே கிடையாது. ஆனா தேவன் எனக்குன்னு ஒரு நேரம் சொல்லுவார். இந்த நேரத்துல போ, இப்ப போ. ஏன் அப்படி சொல்றாரு என்று கேட்டால் அதற்கு ஒரு அர்த்தம் வச்சிருப்பார். அந்த அர்த்தத்தை எனக்கு சொல்லி கொடுத்துருவார். அதனால அந்தந்த காலகட்டத்தில் நான் கட்டாயம் வருவேன், ஜெபம் பண்ண வருவேன். எனக்கு அதை விட என்ன வேலை? ஜெபம் பண்றது தான் என் வேலை. அல்லேலூயா. உங்களுக்காக திறப்புல நிற்கிறது தான் என் வேலை. ஒருவேளை உங்க வீட்டுக்கு நான் வராம போகலாம், ஒருவேளை நான் உங்களை நீங்க கூப்பிட்ட நேரத்துல வராம போகலாம். ஆனால் நீங்க கூப்பிட்டு இருக்கீங்க, நீங்க அழைத்திருக்கிறேன் தெரிந்தாலே அந்த தெரிதலுக்கே நான் அந்த புரிதலோடு நான் ஜெபிக்க ஆரம்பித்து விடுவேன். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, எந்த இடத்திலும் தேவனுக்கு நாம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, பயம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் உண்மையாக இருக்க வேண்டும். ஜெப ஜீவியம் உண்மையாய் செபிக்கணும். கர்த்தருக்காக, எனக்காக ஒரு மனதோடு கர்த்தருக்கு கர்த்தரிடத்திலே வந்து நிற்க வேண்டும். அல்லேலூயா. தயவு செய்து நீங்களா இருந்தாலும் நானா இருந்தாலும் கடமைக்காக வந்தோம், கடமைக்காக போனோம் அப்படின்னா நமக்கு நன்மை தாமதம் கிடைக்கிறதுல தாமதம் வந்துவிடும். அல்லேலூயா. உண்மையா இன்னைக்கு வரைக்கும் நாங்க இந்த ஊழியை செய்யறோம். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்ன அப்படின்னா, என்னை நம்பி இந்த ஊழியத்தை தந்திருக்கிறாரு. அதனாலதான் யாரு வந்தாலும் வராட்டாலும் ஒவ்வொரு நிர்ணயிக்கப்பட்ட அந்தந்த காலகட்டத்தில் என்னென்ன பிரேயர் உண்டு அத்தனை பிரேயருக்கு வந்துடுறோம். யாரு வந்தாலும் சரி வராட்டாலும் சரி, எனக்கு தெரியும் எங்க அப்பா இயேசு வருவார். இவனை நம்பி இந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறோம், இந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறோம், இன்னைக்கு இந்த கூட்டத்தை நடத்தணும்னு சொல்லியிருக்கிறோம். இவன் வாரானான்னு பார்ப்பாரு. பயத்தை தெய்வ பயத்தை அவர் பார்க்கிறார். அதனால நான் வந்துடுவேன். அல்லேலூயா. இப்ப ஆண்டவரிடத்துல நாம இப்படி தாங்க தெய்வ பயத்தை காட்ட முடியும். தெய்வ பயத்தை ஒரு நாள் போய் ஆண்டவரிடத்துல காட்டுறது இல்ல. பைபிளை தூக்கிட்டு நான் சர்ச்சுக்கு போயிட்டு வந்தா திருவிருந்து எடுத்துட்டு வந்துட்டேன் அப்படின்னா அது தெய்வ பயம் இல்ல. வாழ்ந்து காட்டணும், செய்கையில காட்டணும். எவ்வளவு கூடுமான வரைக்கும் நேர்மையா இருந்து நேர்மையை வெளிப்படுத்த பார்க்கணும், உண்மையை வெளிப்படுத்த பார்க்கணும், பரிசுத்தத்தை வெளிப்படுத்த பார்க்கணும். இந்த உலகத்தின் பாவம் என்ன செஞ்சிடக்கூடாது, தீட்டுப்படுத்திடக்கூடாது. எந்த விதத்தில் இந்த உலகத்தில் இருக்கிற பாவம் நம்மை தீட்டுப்படுத்தாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் சொல்ல போனா பாவம் எங்க படுத்திருக்கான்? வாசப்படியிலே கிடக்கு. கவனம். எந்த வாசப்படியில கிடக்கு? பாவம் வீட்டு வாசப்படியில படுத்து கிடக்குங்க. ரொம்ப கவனம், ரொம்ப ரொம்ப கவனம். சாத்தான் எந்த ரூபத்தில் வேணாலும் வஞ்சித்திடலாம். சத்தியத்தை அறிவதற்கு முன்பாக, சத்தியத்தில் பலப்படுவதற்கு முன்பாக எப்படி வேணாலும் வாழ்ந்திருக்கலாம். சத்தியத்தை நன்றாய் அறிந்து, சத்தியத்தை நன்றாய் புரிந்து, சத்தியத்தில் பலப்பட ஆரம்பித்தோம் என்று சொன்னால், பலப்பட ஆரம்பித்து விட்டால் நாம் தெய்வத்துக்கு உண்மையாயிருக்க பிரயாசப்பட வேண்டும். பரிசுத்த ஜீவியம், கள்ளக்கபடம் இல்லாத ஜீவியம், உத்தம ஜீவியம், பாரபட்சம் இல்லாத அன்பு காட்டுகிற ஜீவியம், இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். அல்லேலூயா. ஏற்ற தாழ்வு பார்க்கக்கூடாது. அல்லேலூயா. ஒரு முறை நான் ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்கு போயிருந்தேன். ஊழியத்துக்கு போயிருக்கிற பொழுது அங்க ஒரு கூட்டம் மக்கள் இருந்தார்கள். ஒரு வீட்டுக்கு அழைத்திருந்த இடத்துக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டுக்கு நான் போயிருந்தேன். அப்ப அந்த வீட்டுக்கு போனோன்னே அவங்க பக்கத்து வீட்டுல சேரை தூக்கிட்டு ஓடி வந்தாங்க. சேர்லாம் வேண்டாம், நீங்க எந்த வீட்டுக்குள்ள இருக்கீங்களோ அந்த வீட்டுக்குள்ள நானும் உள்ள வாரேன்னு சொல்லிட்டு நானும் என்னுடைய நண்பரும் அந்த வீட்டுக்குள்ள நானே கட்ட, நானே எவ்வளவு குனிஞ்சு போக முடியுமோ அவ்வளவு குனிஞ்சு போன, என்னை விட 2 மடங்கு என்னுடைய நண்பர். சரி, அவரும் ஒரு மாதிரி குனிஞ்சு உள்ள வந்துட்டாரு. அங்க இருந்த ஒரு பழைய பாயை விரிச்சு அங்க உட்கார்ந்துருந்தோம்.
உட்கார்ந்து இருந்த பொழுது அவர்களுக்குள்ள குசு குசு குசுன்னு பேசிட்டு இருந்தாங்க. என்னடா குசு குசு குசுன்னு பேசுறாங்கன்னு சொல்லி கொஞ்சம் கவனிச்ச பொழுது அந்த அம்மா தன் மகளை கூப்பிட்டு என்ன சொன்னாங்கன்னா, எம்மா ஐயாமார் வந்திருக்காங்க. ஏன்னா நாங்க என்ன வானத்துல குதிச்சிட்டோம், சொல்லுங்க என்ன சொல்றாங்க, ஐயாமார் வந்திருக்காங்க, ஐயாமாருக்கு என்ன செய், டீ வாங்கிட்டு வா, நம்ம வீட்டு பாத்திரத்துல வாங்கிட்டு வந்துடாத, கடையில என்ன செய், பார்சல் வாங்கிட்டு வா, கடையிலே கப்பு வாங்கிட்டு வந்துரு, ஐயாமார் நம்ம வீட்டில் உள்ள டம்ளர்ல கொடுக்க கூடாது, ஐயாமார் நம்ம வீட்டில் உள்ளது சாப்பிட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களா பேசி முடிவெடுத்துட்டாங்க. இது என் காதுக்கு வந்துட்டு. அல்லேலூயா. நான் தானே அந்த அம்மாவை கூப்பிட்டேன், அம்மா அங்க வாங்க அப்படின்னு. ஐயாமார் எங்க இருந்து வந்திருக்காத, இந்த கடக்க பாளையங்கோட்டையில இருந்தாம வந்திருக்கோம், மேல இருந்து குதிக்கலையே, நீங்க பிறந்த இதே பூமியில தான் நாங்களும் பிறந்தோம், நீங்க எப்படி 10 மாதம் கருவறையிலிருந்து வந்தீங்களோ அதே போலதான் நானும் 10 மாதம் கருவறையிலிருந்து வந்தவன் தான். அப்படி என்ன விசேஷமாக நான் வந்துட்டேன், ஐயாமார் வந்துட்டாரு, கணம் பண்றீங்க, ரொம்ப சந்தோஷம், ஓகே, அதை நான் மறுக்கல. அதுக்காக எங்களுக்கு வேறு விழிச்சு தனியா உங்க வீட்டுல குடிக்க மாட்டேன்னா நீங்களா முடிவு பண்ணிட்டீங்க. இப்ப நான் என்ன பண்றேன்னா, நீங்க கடையில இருந்து எங்களுக்கு டீயும் கப்பும் வாங்கிட்டு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சத்தியமா நாங்க குடிக்க மாட்டோம்மா. வேணா உங்களுக்கு எங்க மேல அன்பு மரியாதை இருக்கும்னா உங்க வீட்டு பாத்திரத்துல உங்க வீட்டுல இருக்கிற தேயில காப்பியில போட்டு எனக்கு கொடுங்க, உங்க வீட்டு டம்ளர்ல கொடுங்க, நாங்க குடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என் நண்பருடைய எடுத்து பார்த்தேன். அவர் அப்படி சிரிச்சார், ஒரு மைண்ட்ல ஒரு சிரிப்பு காமிச்சார். சரி அவரு ஓகேன்ட்டார் நினைச்சிட்டு சரின்னு சொன்னேன். உண்மையிலே பாருங்க, சொன்ன உடனே அந்த அம்மா கண்ணுல அவ்வளோ ஒரு கண்ணீர். நான் கேட்பேன், ஏமாந்துறீங்க அப்படின்னு. இல்லையா, இப்படியும் ஊழியக்காரர்கள் இவரை போல இருந்து எங்க வீட்டில எங்க வீட்டு டம்ளர்ல எங்க வீட்டு சாப்பாட நாங்க கொடுக்கறத உங்களோட தான் சாப்பிடுவேன்னு சொன்னீங்கன்னு எங்களுக்கு எங்களையும் இப்படியும் நேசிக்கிற ஊழியக்காரர்கள் இருக்காங்களே. நம் ஊழியக்காரர்களை தவறாக யாரோ ஒருவர் எங்களை இப்படி செய்து விட்டார்கள் என்ற பொழுது மிகவும் நாங்கள் தவறாக எண்ணினோம். ஆனால் இப்படியும் ஊழியக்காரர்கள் இருக்கிறார்கள் என்ற உடனேதான் எனக்கு சந்தோஷத்துல அழுதையா அப்படின்னாங்க. ஆமென் சொல்லுங்களேன். இதுதாங்க தேவ அன்பு. என்றைக்கு தனக்கு முன் இருக்கிற மனிதனை மனுஷியை தன் சகோதரனாக சகோதரியாக ஒருவன் பார்க்க ஆரம்பிக்கிறானோ அதுக்குதான் கிறிஸ்துவின் அன்பு வெளிப்படுகிறது. எனக்கு முன்பாக நிற்கிறவர்களை என்ன ஜாதி, இந்த மதம், இந்த குலம், இந்த இன்னார் என்று நான் பார்க்க கூடாது. எனக்கு முன் இருக்கிறவர்களை சகோதரனாக சகோதரியாக தகப்பனாக தாயாக பார்த்து நான் பழகிட்டேன் என்று சொன்னால் அங்கேதான் நான் தெய்வத்துக்கு பயப்படுகிற பயத்தை வெளிப்படுத்த முடியும். வேற்றுமை இருக்கக்கூடாது. அல்லேலூயா. இயேசு யாருக்கு, தனிப்பட்ட ஒரு நபருக்காக, தனிப்பட்ட ஒரு ஜாதிக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தவர். உலகத்தில் இருக்கிற அனைத்து மனு குலத்துக்காகவும் ரத்தம் சிந்தி இருக்கிறார். அவர் மனம் பார்க்கவில்லை, நிறம் பார்க்கவில்லை, மொழி பார்க்கவில்லை, ஜாதி குலங்கள் பார்க்கவில்லை. மனுக்குலம் அனைத்திற்காகவும், மனுக்குலம் அனைத்தின் ரட்சிப்புக்காகவும் இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரத்தத்தை சிந்தினாருங்க. அப்படிப்பட்ட தெய்வத்துடைய அன்பை பெற்றுக்கொண்ட நீங்களும் நானும் அவரை போலவே அன்பு காட்டுவதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன வேணாலும் உங்களுக்குள்ள இருந்தாலும் சரி, தயவு செய்து உங்க வீட்டு வாசல் அது தாண்டிடக்கூடாது. வீட்டு வாசலை தாண்டினா என்ன படுத்திருக்கான்? பாவம் படுத்திருக்கு. தயவு செய்து எல்லாரையும் நேசிக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பயம் இதுதான். சொல்லுவாங்க, பகிர்ந்து உண்டால் பசி ஆறும் தீர்ந்துருமா. கொடுமான வரைக்கும் இருக்கிறது எல்லாரும் என்ன பண்ணணும்? பகிர்ந்து சாப்பிட பழகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். என்னைக்கு நான் ஒளிச்சு வச்சு சாப்பிட ஆரம்பிச்சோன்னா அப்பவே எனக்கு சாபம் வந்துட்டு வயிற்றுல. ஒளிச்சு வச்சு சாப்பிட்டா எனக்கு என்ன வந்துடும்? வயிற்றுல சாபம் வந்துடும்.
ஒளிவு மறைவு இருக்கவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. மற்றவர்களுக்கு கொடுத்து அவர்கள் அதை சாப்பிடுவதில் இருக்கிற அந்த மகிழ்ச்சியை பார்த்து இருக்கிற சந்தோஷம் இருக்கு பாருங்க, அதை விட சந்தோஷம் உலகத்துல எங்குமே கிடையாது. அல்லேலூயா. ஆண்டவர் எங்களுக்கெல்லாம் அப்படிதான் கற்றுக் கொடுத்தார். இதுதாங்க தெய்வ பயம். தெய்வ பயம்ங்கிறது பண்டிகைக்கு ஒரு நாள் போறதும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் சர்ச்சுக்கு போறதும் தெய்வ பயம் இல்ல. தெய்வ பயம்ங்கிறது என் வாழ்க்கையில நான் காட்டணும், நடைமுறையில காட்டணும், என் செயல்ல காட்டணும், என் நடத்தையில காட்டணும், என் பேச்சில, என் பார்வையில, என் சிந்தனையில காட்டணும். அல்லேலூயா, அல்லேலூயா. உள்ளதை உள்ளபடியும் இல்லாததை இல்லாதது என்று சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். அதுக்கு மிஞ்சினது கர்த்தர் பார்த்துக்கிடுவாரு. அல்லேலூயா. நீதியை வெளிப்படுத்த வேண்டும், உண்மையை வெளிப்படுத்தணும், உத்தமத்தை வெளிப்படுத்தணும், நேர்மையை வெளிப்படுத்தணும், பரிசுத்தத்தை வெளிப்படுத்தணும். தெய்வ பயம் அதுதான். ஆண்டவர் இந்த நாட்களில் எனக்கு இந்த பயத்தை குறித்து நிறைய கற்றுக் கொடுத்து கொண்டு இருக்கிறார். நான் பயம்னா என்ன அப்படிங்கிறத குறித்து இந்த நாட்களில் தியானம் பண்ணி கொண்டு இருக்கிறேன். பயம், தெய்வனுக்கு பயப்படுகிற பயம். உபவாசத்தில் ஒரு பயம் இருக்க வேண்டும், தேவ ஊழியத்தை செய்வதில் ஒரு பயம் இருக்க வேண்டும், பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒரு பயம் இருக்க வேண்டும், மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒரு பயம் இருக்க வேண்டும், குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒரு பயம் இருக்க வேண்டும், சபைக்கு செய்ய வேண்டிய கடமையில நாம் ஒரு பயம் இருக்க வேண்டும், அரசாங்கத்துக்கு செய்ய வேண்டிய கடமையில ஒரு பயம் இருக்க வேண்டும். இதுதான் தெய்வ பயம். அல்லேலூயா. எந்த ஒரு காரியத்திலும் தவறக்கூடாது, இடறக்கூடாது, குந்தி நடக்கக்கூடாது, செம்மையாய் நடக்க வேண்டும். வாழ்ந்து காட்டணுங்க, வாழ்ந்து காட்டணும். நம்மளை சுத்தி பாவம் கிடக்கிறது, எந்த வாசலை தாண்டினாலும் பாவம் கிடக்கிறது. கண்ணிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது, கண்ணிலே சிக்கிக் கொள்ளக்கூடாது. தேவ பிள்ளைகளே, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இதுதான். கொடுமான வரைக்கும் நல்ல தூங்கினாலும் பரவாயில்ல, காய வச்சு கொரட்டை போட்டு தூங்கிருங்க. சாப்பிட்டு 2 பேர் உட்கார்ந்து 4 பேரை குறித்து கோல் சொல்லிட்டு இருக்காதுங்க. அதை விட சாப்பிட்டு கொரட்டை போட்டு தூங்குறது நல்லது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேர் சேர்ந்தா 7 வீட்டு கதை ஓடும். பார்த்துருக்கீங்களா? 2 பேர் சேர்ந்தா 7 வீட்டு கதை ஓடும். அப்படி ஓடக்கூடாது. அப்படி ரெக்கார்டு ஓடிச்சுன்னா நம்ம ரெக்கார்டு உடஞ்சிடும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் இடத்துல ஒரு ரிவார்டு வாங்கணும். தேவன் நமக்கு ஒரு ரிவார்டு கொடுக்கணும். அப்படி கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கூடுமான வரைக்கும் மற்றவர்களுக்காக பரிதவிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்காக திறப்பட நிற்கிறவர்களாய், மற்றவர்களுக்காக செபிக்கிறவர்களாய், மற்றவர்களுக்காக பரிதாபப்படுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு இறக்கப்படுகிறவர்களாய், மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். கூடுமான வரைக்கும் யாருக்குமே துரோகம் செய்யக்கூடாதுங்க. யார் வேணாலும் நமக்கு துரோகம் செஞ்சுட்டு போட்டோம், ஆனா நாம யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்கிறார். அதுதான் நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். இப்படி நம்ம பிள்ளைகளுக்கு போதிக்கணும், சொல்லிக் கொடுக்கணும். அல்லேலூயா. தெய்வ பிள்ளைகளே, தெய்வத்துக்கு உண்மையாய் இருக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்கு இருந்துச்சு அப்படின்னா அந்த பயம் நம்மளை பாக்கியமுள்ள சந்ததியாய் மாற்றிவிடும். இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட அத்தனை வாக்கு தத்தங்களுக்கும் உள்ள சுதந்திரவாளிகளாக உங்களை என்னை மாற்றி விடுங்க. சரியா கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டும், கர்த்தரை சரியாய் தேட வேண்டும், கர்த்தருக்கு செலுத்த வேண்டிய கனத்தை, மரியாதையை, துதியை செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. இதுதான் தேவன் உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் தான். இதுதான் அவர் வழிகளில் நடக்கிறது. அவர் செஞ்சது, அவர் என்னதான் நமக்கு முன்மாதிரியாக வச்சுட்டு போனாரோ அந்த வழியில் நடக்கிறது தாங்க அவருக்கு பயப்படுகிற பயம். அவர் பிதாவுக்கு உண்மையாக இருந்தார், அவர் பரிசுத்தமாக இருந்தார்,
அவர் நேர்மையாயிருந்தார், அவர் அன்பாயிருந்தார், அவர் நீதியாயிருந்தார், அவர் பட்சபாதம் இல்லாத தேவனாக இருந்தார். அல்லேலூயா. அதே போல அவர் வழியில நாம நடந்தா அவருக்கு பயப்படுகிற பயமாய் காணப்படும். அப்பொழுது நீங்களும் நாளை யாரை மாற்றப்படுகிறோம்? பாக்கியவான்களாய். அல்லேலூயா. ஆண்டவர் இதைத்தான் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். தெய்வத்துக்கு பயப்படுகிற பயத்தோடு அவருடைய வழிகளில் நடங்க. கர்த்தர் உங்களை பாக்கியமுள்ள ஜனங்களாய் மாற்றுவார். எல்லாரும் ஒரு விஷயம் கண்களை மூடுவோமா? ஓ ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தகப்பனே, இந்த நாளிலே எங்களோடு நீங்க பேசின வார்த்தைகளுக்கு ஸ்தோத்திரம். எங்களோடு ஆண்டவரே நீ பேசின நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் ஐயா. ஆண்டவரே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை குறித்து அநேக எடுத்துக்காட்டுகள் மூலியமாக எங்களோடு நீங்க பேசினீங்க ஆண்டவரே. அப்பா, நாங்கள் கடமைக்காக ஆண்டவரே ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவர்களாய் அல்ல, ஆண்டவரே பண்டிகை கிறிஸ்தவர்களாய் அல்ல, உண்மை கிறிஸ்தவர்களாய் இருக்கிறது தான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் என்பதை எங்களுக்கு சுட்டி காட்டியிருக்கிறீரப்பா. ஆண்டவரே, உண்மையாயிருக்கணும், உத்தமமாயிருக்கணும், பரிசுத்த ஜீவியம் இருக்கணும், நேர்மையாய் வாழணும். ஆண்டவரே அப்பா, யாருக்கு துரோகம் செய்யக்கூடாது, யாரை கேலி செய்யக்கூடாது, யாரை கிண்டல் பண்ணக்கூடாது, எந்த காரியத்திலும் ஒளியும் மரபு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கள்ளங்கபடம் இருக்கக்கூடாது, பெற்றோரம் இருக்கக்கூடாது, வேசித்தனம் இருக்கக்கூடாது, கபட்டு வசனிப்பு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, உண்மை, உத்தமம், பரிசுத்த, நேர்மை, இதைதான் ஆண்டவரே கர்த்தருக்கு பயப்படுகிற பயமாய் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்க எங்களுக்கு உதவி செய்யப்பா, உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்திலே அப்பா உம்முடைய வழிகளை நாங்கள் பின்பற்றி அப்பா நாங்கள் பாக்கியவான்களாய் மாற வேண்டும் ஆண்டவரே. உதவி செய்யப்பா, உதவி செய்ய. வழிதடமாய் போய்விடக்கூடாது. வாலிப பிள்ளைகள், வாலிபர்கள் வழிதடமாய் போய்விடக்கூடாது. அப்படியே வேதம் சொல்லுகிறது, பிள்ளைகளை எச்சரிக்கிறது, பெற்றோரை எச்சரிக்கிறது. உன் பிள்ளைகளிடத்தில் அன்பாயிரு. பிள்ளைகளை பார்த்து வேதம் சொல்லுகிறது, உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணு. பிள்ளையானவன் தாயையும் கனம் பண்ணணும், தகப்பனையும் கனம் பண்ணணும். அதே போல பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் அன்பாயிருக்க வேண்டும். இப்படி அநேக காரியங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். முன்மாதிரியான காரியம், நியமனங்களை, பிரமாணங்களை, கட்டளைகளை கடைபிடிக்கிறது. இதுதான் அவருடைய வழியை கடைபிடிப்பதுதான் அவருக்கு பயப்படுகிற பயம். உத்தமமாய் வாழ்ந்து காட்டும் யோசேப்பை போல பரிசுத்த ஜீவியம். தாறுமாறான வாழ்க்கை அல்ல, கோணலான வாழ்க்கை அல்ல, கபடமில்லாத, கள்ள கபடமில்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். பரிசுத்தமான ஒரு ஜீவியம். பார்வையிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், பேச்சிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும், காதுகளால் கேட்கிற காரியங்களிலே பரிசுத்தம் இருக்க வேண்டும். பரிசுத்தத்துக்கு மாத்திரம் நாம் கால்கள் நடைகட்ட வேண்டும். தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உத்தமமாயிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். தேவன் சொல்லுகிற காரியம் எல்லாம் இவைகளை விட்டு விலகி சொல்றாரே, ஒரு பட்டியல் போட்டு துன்மார்க்கமான வழிகளை விட வேண்டும், பொல்லாத வழிகளை விட வேண்டும். வேசித்தன, விபச்சாரம், இச்சை, களவு, கொலை, பாதகங்கள், கொள்ளை, பொய் சொல்றது, ஏமாற்றுறது, வஞ்சிக்கிறது, இவைகளை விட்டு விலக வேண்டும். இதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். உங்களை கொண்டு, என்னை கொண்டு யாரும் தீங்கு அனுபவிக்க கூடாது. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அவர் வழிகளில் நடந்தால் நாம் பாக்கியவான்களாய் மாற முடியும். கிருபை நிறைந்த தகப்பனே, இப்படி ஆண்டவரே, உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு கிருபை செய்யும். கர்த்தருக்கு பயந்து, உமக்கு பயந்து, உம்முடைய வழிகளில் நடந்து நாங்கள் சகல ஆசீர்வாதங்களுக்கும் சுதந்திரவாளிகளாய் மாற
கூடிய பாக்கியவான்களாய் மாற்றும் அப்பா. உதவி செய்ய இந்த வார்த்தை எங்களை உருவாக்கட்டும். இந்த வார்த்தைகள் எங்களை உருவாக்கட்டும். இந்த வார்த்தைகள் எங்களை குணமாக்கட்டும். இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு நாளும் இவைகளை நாங்கள் தியானித்து ஆராய்ந்து பார்த்து எங்களை நாங்கள் சரி செய்து கொள்வதற்கு உதவி செய்யுமானது. இந்த வார்த்தைகள் எங்களுக்குள் பற்றி எரியட்டும். எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இந்த வார்த்தைகள் கடந்து வரட்டும் ஐயா. கால்களுக்கு தீபமாய் இருக்கட்டும். உதவி செய்யப்பா, உதவி செய்ய. உம்முடைய வருகைக்கு நாங்கள் ஆயத்தப்பட வேண்டும். உம்முடைய வருகைக்கு ஆயத்தப்பட வேண்டும். இதோ நான் சீக்கிரமாய் வரப்போகிறேன் சொல்லியிருக்கீங்கப்பா. அதற்கு எங்களை ஆயத்தப்படுத்தும். நல்ல வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசீர்வதி, ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதி. ஆண்டவரே, இதை ஆண்டவரே வாட்ஸ்அப் மூலியமாக, ஆண்டவரே பல வலைதளங்கள் மூலியமாக, யூடியூப் மூலியமாக பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. அவர்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஸ்திரத்தன்மை உண்டு பண்ணுங்க, விடுதலை உண்டு பண்ணுங்க, ஆசீர்வாதத்தை கொடுங்க, நன்மையை செய்யுங்க ஆண்டவரே. அற்புதம் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும். அவருடைய தாறுமாறான வழிகள், கோபமான வழிகளை சரிப்படுத்துங்கப்பா. கட்டுகளிலிருந்து, போராட்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க. வியாதியிலிருந்து, நோயிலிருந்து, கடனிலிருந்து, கஷ்டத்திலிருந்து விடுதலை கொடுங்க. நல்ல காரியங்கள் நடக்கட்டும் ஐயா, நன்மைகள் நடக்கட்டும், அதிசயங்களை செய்கிறார். கவலை மாறட்டும், வருத்தம் மாறட்டும், கண்ணீர் மாறட்டும். தேவன் சுகத்தை கொடுக்கிறார், அதிசயத்தை செய்கிறார். ஆண்டவரே, விடுதலையின் வாழ்க்கை, நிம்மதியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை, பிரிவில்லாத வாழ்க்கை, ஒன்று சேர்ந்து ஆண்டவரே கூட்டாய் ஒன்று சேர்ந்து நன்மையான வாழ்க்கை வாழட்டும் ஐயா. கர்த்தாவே, நாங்கள் பெரிய காரியங்களை செய். ஊழியங்களை ஆசீர்வதி, ஊழியக்காரிகளை ஆசீர்வதி, ஊழியக்காரர்களை ஆசீர்வதி. அவருடைய குடும்பங்கள், மிஷனரிகளையும், மிஷனரி பணிஸ்தலங்களையும் ஆசீர்வதி. எல்லா சபைகளையும், ஸ்தாபனங்களையும் ஆசீர்வதி. கர்த்தாவே, வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். எல்லா ஊழியர்களையும், ஊழியக்காரர்களையும் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்தும். தேசத்தில் எழுப்புதல் உண்டாகட்டும், தேசத்தில் ரட்சிப்பு உண்டாகட்டும், தேசத்தில் மகாபரி அறுவடை உண்டாகட்டும். தேசத்துக்கு சேமத்தை தார், தேசத்துக்கு விடியலை தார், செழிப்பை தார். ஆண்டவரே, ஜாதி சண்டைகள், மத சண்டைகள், மொழி சண்டைகள் எங்கள் தேசத்தில் எங்கும் இல்லாதபடிக்கு எங்கள் தேசம் சுபிட்சமாய் சமாதானமாய் இருக்கட்டும் ஐயா. பெரிய காரியங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.